ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க. இது வரைக்கும் யாருமே இந்த டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்படி செஞ்சு அப்படின்னா செமையாக இருக்குங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சது நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் காஞ்சது நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ரெண்டு கைப்பிடி அளவு நான் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துருக்கேங்க. இந்த குழம்பு 2 நாளைக்கு கூட நம்ம வச்சு சாப்பிடலாம். ஒன்றும் கெடுதல் கிடையாது. நான் தாராளமாக நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா 1 வீக்கு கூட நல்லாயிருக்கும். குழம்பு மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு இதை எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துறணும். எண்ணெயில் போட்டு நம்ம வதக்கிட்டு செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இல்லை வெறுஞ்சட்டியில் போட்டு நம்ம வதக்கிட்டு அதை பொடியை அரைச்சிட்டு நம்ம செய்யும்போதும் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாத்தோடையும் சேர்த்து நம்ம வதக்கிட்டு செஞ்சாலும் மெத்தடு நல்லா தான் இருக்கும். ஆனால் இது ஈஸியான ஈஸியாக செய்யணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மெத்தடில் நான் போடுறேன் வீடியோ. இது உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் இந்த மெத்தடில் செய்யுங்க. இது இந்த அளவுக்கு நான் வதங்கினதுக்கப்புறம் எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சுருவேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதுக்கப்புறம் இதே கடாயில் நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் வச்சு செய்யும்போது இந்த குழம்போட டேஸ்ட்டு செமையாக இருக்கும். அதே மாதிரி சத்துக்களும் அப்படி நம்மளுக்கு கிடைக்கும். நல்லெண்ணெய் அவ்வளோ நல்லதானே உடம்புக்கு. அதனால் நல்லெண்ணெயில் செய்யும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும். அதனால தான் நான் நல்லெண்ணெயில் செய்யுங்கன்னு சொல்கிறேன். இப்போ இதுக்கு நம்ம என்ன போடுறோம்னா கொஞ்சம் வெந்தயமும் கடுகும் போட போகிறோம். கடுகும் பருப்பும் நம்ம தாளிப்புக்கு போட்டுக்கலாம். வெந்தயமும் ரொம்ப குளிர்ச்சி தான், கருவேப்பிலையும் ரொம்ப குளிர்ச்சி தான். அதனால் நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் நான் கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்துருக்கேன். போட்டுட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயமும் பூண்டும் தாராளமாக எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவும் சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயமும் நான் நைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் பூண்டும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு, அது போக ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். நம்ம பெரிய வெங்காயம் மட்டுமே வச்சு கூட நம்ம செஞ்சாலும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ரெண்டும் கலந்து போடும்போது நல்லாயிருக்கும். அதே மாதிரி 2 பச்சை மிளகா கண்டிப்பாக ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கோங்க. இதுக்கு வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி நல்லா கனிஞ்ச பழமாக இருந்தால் கையிலே கூட நம்ம நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். நான் மிக்சியில் அடிச்சுட்டு சேர்த்துருக்கேன். எத்தனை பழம்னா ஒரு 4 பழம் அளவு சேர்த்துருக்கேன். இதில் தக்காளியோட சுவை தான் அதிகமாக இருக்கணும். நம்ம புளி கொஞ்சம் குறைச்சி ஊற்றுறோம். இது புளிப்பு தன்மையாக இருந்தது அப்படின்னா அது ஒரு டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசப்படும். நம்மளுக்கு தக்காளியோட புளிப்பு தான் இதில் முக்கியமாக தேவை. அதனால் தக்காளி அதிக அளவும் புளியை கம்மியாகவும் நம்ம சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா இதுதான் சின்ன சின்ன டிப்ஸ். அந்த மாதிரி செய்யும்போது இந்த குழம்பு டேஸ்ட்டு செமையாக இருக்கும். அதனால தான் நான் சின்ன இந்த டிப்ஸ் எல்லாம் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். தக்காளியோட புளிப்பு சுவை தான் இதுக்கு தேவை. அதனால் தக்காளியை நான் 4 போட்டிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை நைஸாக நம்ம அரைச்சாச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் கருவேப்பிலையை நல்லா நைஸாக அரைச்சாச்சு. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு குழம்பு செஞ்சு வச்சுடுங்க. ஒரு 3 நாளைக்கு கூட நம்ம வச்சுக்கலாம். இட்லி, தோசை, எல்லாத்துக்குமே சாப்பாடு எல்லாத்துக்குமே செம காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குளிர்ச்சி கருவேப்பிலையில் இல்லாத சத்துக்களே இல்லை. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை நான் புதுசாக சொல்லணும்னு கிடையாது. கருவேப்பிலை உடம்புக்கு எல்லா வகையிலுமே ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அந்த கருவேப்பிலையை பேஸ்ட் இதில் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கி விடும்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் உங்களுக்கு. அடுப்பை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். அந்த மிக்ஸி ஜாரையும் அலசி தண்ணி சேர்த்துக்கலாம். அடுப்பை கண்டிப்பாக மறந்துடாதே. லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் வதக்கணும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு டக்குன்னு கரிஞ்சிருச்சு அப்படின்னா அதில் வதக்கும் போதும் சரி, அதாவது வதக்கும் போதுன்னா எப்படி சொல்கிறேன்னா இப்போ ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை போட்டு வதக்கணும்ல, அப்பவும் சரி இப்போவும் சரி இந்த இடத்துல வதக்கும் போதும் சரி நம்ம கொஞ்சம் கரைஞ்சிடாமல் நம்ம பார்த்துக்கணும். அது முக்கியமான விஷயங்க, முக்கியமான ஒரு டிப்பு. ஏன்னு கேட்டால் அந்த இடத்துல எந்த இடத்துலையாவது அது கரைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த குழம்போட டேஸ்ட்டு, அந்த கருவேப்பிலையோட டேஸ்ட்டு அப்படி மாறிடும். கருவேப்பிலை துவர்ப்பு தன்மை உள்ளது தானே, அதோட தன்மையே மாறிடும். அதனால் கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக கவனமாக நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க. நல்லா இந்த எண்ணெயிலே இந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் அதோடு சேர்ந்து அந்த எண்ணெயிலே இந்த பேஸ்ட்டு நம்ம போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில்
மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கலாம்னு நான் இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது உங்களுக்கு நல்லா தெரியுதா? இந்த இடத்துல தாராளமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம், இல்லை 2.5 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். ஆனால் வீட்டு மிளகாத்தூள் ரொம்ப காரம் இருக்காது. காரம்லாம் நான் சொல்கிற அளவை விட நீங்கள் உங்கள் வீட்டு மிளகாத்தூள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூன் 1/2 ஸ்பூன் முன்ன பின்ன போட்டுக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நான் தாராளமாக சேர்த்துக்கிறேன். ஏன்னா மல்லித்தூள் நம்மளுக்கு எந்த குழம்புக்குமே மல்லித்தூள் தான் நம்மளுக்கு திக்னஸ் கொடுக்கும். அதனால் மல்லித்தூள் வந்து நம்ம எப்போவுமே கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்த்துக்கணும். இந்த இடத்துல குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் கூட நம்ம தாராளமாக 5 ஸ்பூன் 6 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் மிளகாத்தூள் மல்லித்தூள் தனித்தனியாக சேர்த்துருக்கேன். அது தேவையானாலும் மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா அதையும் இந்த எண்ணெயோடு சேர்த்து இந்த பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். தேவையானாலும் உப்பு இந்த இடத்துல நான் போட்டுட்டேன். இப்போ இந்த இடத்துல இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கொஞ்சமாக 1/2 டம்ளர் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த எண்ணெயிலே இதுவும் வதங்கி வரும்போது அதனோட ராஸ்மல்லும் போயிடும் உங்களுக்கு, மிளகாத்தூள் மல்லித்தூள் இதெல்லாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். நான் சொன்னேன்ல தண்ணி கொஞ்சம் நான் பிடிக்கிற மாதிரி வந்துடக்கூடாது. எல்லாமே செய்யும்போது அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் ஓகே அப்படின்னா தாராளமாக வச்சுக்கலாம். இல்லை அதுவுமே உங்களுக்கு கூட இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு கூட நம்ம இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த புளியை வந்து நான் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி அளவு சேர்த்தா போதும். அதை நல்லா கரைச்சிட்டு தண்ணியும் சேர்த்துட்டேன். இப்போ இந்தளவுக்கு திக்னஸ் கரெக்டாக இருக்குது. இன்னொரு தரம் கூட கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு திக்காக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். நான் அப்படி இருந்து கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சேன். இந்த மாதிரி திக்காகவே இருந்தால் நம்மளுக்கு டக்குன்னு கொதித்தோன்னா ரொம்ப திக்காயிரும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா கொதித்து நல்லா திக்காகி வரும். அப்போ நம்மளுக்கு குழம்பு டேஸ்ட்டு நல்லா வந்துடும். இந்த மாதிரி கொதித்து வருதா நல்லா தெரியுது பாருங்கள், சூப்பராக கொதித்து வருது. மனம் அப்படி சொல்லவே வேண்டாம், அப்படி ஒரு மனங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு. ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இது வந்து நம்மளுக்கு வெயில் சீசனாக இருந்தாலும் சரி, மழை சீசனுக்கெலாம் ரொம்ப நல்லது. இப்போ இந்த சீசன்லேயுமே நம்ம மாதத்துக்கு ஒரு தரமாவது இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சு நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. அவ்வளோதான், நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ இந்த இடத்துல என்னோடய டேஸ்ட்டுக்கு நான் கொஞ்சமாக சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அந்த வெல்லம் வந்து இந்த உப்பு புளி காரம் இது எல்லாத்தையுமே கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும், டேஸ்ட்டையும் தூக்கி கொடுக்கும். அதனால் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது என்னோடய ஒப்பீனியன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிடலாம். கண்டிப்பாக நான் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து நம்ம கட்டியாக உள்ளதே நம்ம அதில் போட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே கரைஞ்சி அதுவும் சேர்ந்து கொதித்து வரும்போது அந்த ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும், மனமும் நம்மளுக்கு கண்டிப்பாக நல்லா தெரியும். அவ்வளோதாங்க, இறக்க போகையில் கண்டிப்பாக கருவேப்பிலை தூவிடணும். கருவேப்பிலை வெல்லம் எல்லாத்தையுமே நான் ஒன்றாவே போட்டுட்டேன். கருவேப்பிலை குழம்புக்கு கருவேப்பிலையான்னு கேட்காதீங்க, கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை கடைசியில் சேர்த்தாலுமே அதுவும் மனம் சூப்பராக இருக்குங்க. இந்த குழம்பு 3 நாள் வச்சுருந்தாலும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து வெளியிலே இருந்தால் கூட சூடு பண்ணி வச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இல்லை அப்படி காலேஜ் பிள்ளைங்கள்லாம் அங்கங்கே ரூமில் தங்கியிருக்கையில் அவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக வச்சு சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டு, ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு.